இப்ப பிஜேபியில இருக்கக்கூடிய அண்ணாமலை அண்ணா அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டாரு. எதனால வந்தாருன்றது உங்களுக்கு யாரா தெரியுமாண்ணா? தெரியும்ண்ணே. சொல்லுங்கண்ணா. அவரை முன்னாடி விட்டு பூரா பின்னாடி குத்துறாங்க. முன்னாடி விட்டு பின்னாடி முதுகுல குத்துறாங்கண்ணே. ஒரு மனுஷனை எத்தனை பேர் குத்த முடியும்? அவரு போராடுறாரு. யாருக்காக போராடுறாரு? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறாரு. ஆனா கட்சியில அத்தனை பேரும் பின்னாடியே குத்துறாங்க. அவர் வளரக்கூடாது. அது குத்துறது திமுகவா அதிமுகவா? கட்சியில உள்ளவங்களே குத்துறாங்க. பிஜேபி உள்ள இருக்கக்கூடிய குத்துறாங்க. அவர் முன்னாடி கூடாது. அண்ணாமலை அவர்கள் வளரக்கூடாதுன்னு பண்றாங்களா? ஆமா, அதுதான் காரணம். மெயின் காரணமே நம்ம குறிப்பிட முடியுமாண்ணா? அது குறிப்பிட்டு சொல்லனா ஒரு 4 பேர் பேரை சொல்ல விரும்பல. பேர் சொல்ல விரும்பல. ஆமா. என்னென்னலாம் பண்றாங்க அண்ணாமலை அவர்கள்? அண்ணாமலை இப்ப ஒரு பிரதமரை பார்க்க வரணும்னா அவருடைய பேரை எடுத்துடுறாங்க. ஒரு பார்க்க போகணுங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணா அவர் பேரை எடுத்துடுறாங்க. அப்புறம் இப்ப பிரதமரோட மீட்டிங்ல முன்னாடி அவர் பேசுற மாதிரி இருக்கு லிஸ்ட்லன்னா அவர் அப்படியே புறந்தள்ளுறாங்க. ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்னா அவரை புறந்தள்ளுறாங்க. அப்படி புறந்தள்ளுறதுனால அவர் என்னறாரு, இவங்க என்ன நினைக்கிறாங்க, புறந்தள்ள அண்ணாமலையே காலி பண்ணிடலாம்னு நினைக்காங்க. அண்ணாமலை மலையை தள்ள முடியாது. எது மலையை தள்ள முடியாது. கண்டிப்பா சொல்லுவோம். தேசப்பட்டுங்க, எங்களுக்கு தேசப்பட்டிருக்கு. மோடியோட மேல பெரிய அபிமானம் இருக்கு எங்களுக்கு. ஆனா அதே அபிமானம் தமிழ்நாட்டுல ஒரு தலைவர்னா அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவன் வேணும். அதுதான், அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவன் வேணும் எங்களுக்கு. தமிழ்நாட்டுல ஒரு அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் கிடைக்கணும். அதுக்குதான் அண்ணாமலையை நாங்க சிங்கம் அண்ணாமலைன்ட்டு நாங்க அவரு கூட ஆதரவு பண்றோம். பாஜக அதுக்கு முன்னாடி இருந்தீங்களா இல்ல வேற கட்சியில இருந்து இதுல வந்திருக்கீங்களா? நான் பிஜேபியில மாநில பொதுக்குழு உறுப்பினரா இருக்கேன். அதுல இருந்தீங்க. எதனால வெளியே வந்தீங்க? நீங்க எதுக்காக வெளியே வந்திருக்கீங்க? அவர் வந்திருக்காரு, ஒரு காரணத்தோட வந்திருக்காரு. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? ஏன்னா தமிழ்நாடு திருத்தணும். இங்க வந்த கட்சி இதே மாதிரிதான் இருக்கு. டிஎம்கே முதல்ல இருந்தது, ஊழல் இது எல்லாமே இருக்குது. இப்ப இங்க பார்த்தாலும் ஒரே பாலியல் குற்றச்சாட்டு திரும்பவும் இருக்கு. அதனால நம்ம அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இருந்தாதான் தமிழ்நாட்டை நிறுத்த முடியும். தைரியமா நமக்கு எல்லா சுதந்திரங்களும் கிடைக்கும். அடிப்படை உரிமை எல்லாம் கிடைக்கும். யாரே படிச்ச மனுஷன் அவரை மாதிரி ஒரு ஆள் வரணும். ஆளுமை, தனி ஆளுமை இருக்கு அவர்கிட்ட. இப்ப அதே போல பாஜக இருந்து அண்ணாமலை அண்ணா வந்துக்கிறாரு, புதுசா கட்சி தொடங்கி வந்துக்கிறாரு. பாஜக அரசியல் மாரி அண்ணாமலை அண்ணா அவருடைய ஆட்சி அதே போல இருக்குமா இல்ல இவருக்கு வித்தியாசமா இருக்குமா? இவரு தனியா இருக்குங்க. இவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். யாரே ரெகுலேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அடிப்படை வசதிகள் அவரே சொல்றாரு. அடிப்படை வசதிகள் இருக்கணும். ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை எல்லாமே அவருக்கு தெரியும். சட்ட ஒழுங்கு, நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போனாலே எல்லா பிரச்சனையும் வருது. பாலியல் துன்புறுத்தல் பாருங்க, இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடு. அடுத்து ஊழல். இந்த 3ஐயும் அழிக்கணும்னா அண்ணாமலை மாதிரி ஒரு லீடர் வந்தா தான் தமிழ்நாட்டுல முடியும். இப்ப அதே போல பாஜக உள்ள வந்துச்சுனாக்கா, திமுக சொல்லியிருந்தாங்க பாஜக உள்ள வந்துச்சுன்னா இந்தி உள்ள வந்துடும் அப்படின்னு இருந்தாங்க. பாஜக கூட்டணி வந்தா அதே போல இப்ப அண்ணாமலை ஆட்சிக்கு வந்துட்டா இந்தி உள்ள வருமா? ஏன்னா இந்தி ஒரு மொழி தான். யாரு வந்தாலும் இந்திய கத்துக்கிறதுல ஒண்ணு தப்பு கிடையாது. 3வது மொழி 4வது மொழி கத்துக்கிறதுல யாருக்கும் தப்பு கிடையாது. நானே 5 மொழி பேசுவேன். அதனால மொழி கத்துக்கிறதுல யாருக்குமே எந்த பிரச்சனை. மொழி உள்ள வந்துரும் சொல்லி நம்மளை புறந்தள்ளுறாங்களே, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மொழியை கத்துக்கிறதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு? எல்லா மொழியும் கத்துக்கலாம். அண்ணாமலை அண்ணா அவர்களையே தனி கட்சி ஆரம்பிக்க சொல்லி பிஜேபி தான் பார்த்தா சொல்லி அவன் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு சொன்னாங்கன்னு பார்த்தா தகவல் போயிட்டு இருக்கு இல்லையா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? அதெல்லாம் இல்லைண்ணே, சும்மா எல்லாரும் ஆளால் கொடுத்து போடுறாங்க. அண்ணாமலை அவங்க கட்சி ஆரம்பிச்சாலுமே அது பிஜேபி எதிர்த்து பேசுவாரா அண்ணாமலை அண்ணா அவர்கள்? பிஜேபியை எதிர்த்து பேசுவாரானா? இப்ப நானே பிஜேபியில இருந்து வந்தேன். நானே என் மேல சேர் தூக்கி போட முடியுமா? சேர் அள்ளி வீசிக்க முடியுமா? அது மாதிரிதான் நாங்க எப்பவும் கண்ணாடி மாதிரி போனேன், நேர்மையா இருப்போம். அதுதான் நேர்மையா இருப்பீங்க. மத்திய அரசு மத்திய அரசு ஏதாவது ஒரு கோரிக்கையோ மக்களுக்கு இந்தி திணிப்போ ஏதோ பண்றாங்கனாக்கா நீங்க குரல் கொடுப்பீங்களா? ஏன்னா இந்தி திணிப்புன்னு மத்திய அரசு எப்பவுமே கொண்டு வரல. இந்திய கத்துக்கங்கிறான், ஆனா நம்ம திணிப்புங்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்திய நீ கண்டிப்பா படினா அதுக்கு பேர் திணிப்பு. இந்திய முடிஞ்சா நீ கத்துக்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் திணிப்பே கிடையாது. திமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? திமுக இப்ப நல்ல ஆட்சி முதல்ல பண்ணிட்டு இருந்த மாதிரி பண்ணிருந்தா இன்னைக்கு திமுக ஆட்சி கண்டினியூவா ஜெயிச்சிருக்கும். மக்களே அது வேணான்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் நீங்க அந்த கேள்வியை கேட்டு வேஸ்ட் தானே. மக்களே வேணான்றாங்க, மக்கள் புறக்கணிக்கிறாங்க. இப்ப நடந்துகிற ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதானே இப்ப பழையபடியும் டிஎம்கே ஆட்சி மாதிரியே பழையபடி ஊழல், அப்புறம் அந்த வருங்க எல்லாத்தையும் சரி பண்றாங்க.
சரி பண்ணிட்டா நல்லா ஆட்சி. 6 மாசம் டைம் பாக்குறாங்க, பாப்போம் என்ன பண்றாங்கன்னு.